ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து காகமும் நாகமும் அப்படிங்கிற பாடத்துக்கான வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ். பார்க்கலாமா? சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, காகம் டேஸில் வாழும். காகம் வந்து எங்கே வாழும்? கூட்டில் வாழும். காகம் கூட்டில் வாழும். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல். பகைவர்கள் நண்பர்கள் பகைவர்கள். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, முத்து மாலை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து முத்து கூட்டல் மாலை. முத்து மாலை முத்து கூட்டல் மாலை. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, மரம் கூட்டல் பொந்து இதனை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து மரப்பொந்து. மரம் கூட்டல் பொந்து மரப்பொந்து. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கான கேள்வியையும் அதற்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம். 1வது கேள்வி, காகத்தின் முட்டைகளை பாம்பு என்ன செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காகத்தின் முட்டைகளை பாம்பு உடைத்தது. காகத்தின் முட்டைகளை பாம்பு உடைத்தது. இதான் முதல் கேள்விக்கான பதில். அடுத்து 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பாம்பை அழிப்பதற்காக காகம் யாரிடம் ஆலோசனை கேட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, காகம் தன் நண்பன் நரியிடம் ஆலோசனை கேட்டது அப்படிங்கிறது அதோட பதில். அடுத்து 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, காகமும் நாகமும் கதை உணர்த்தும் நீதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட நீதி கருத்து. அடுத்து வந்து புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு வீட்டு விலங்கு, இலை தழைகளை உண்பேன், நான் யார்? அது என்ன? ஆடு. 2வது பார்த்தீங்கன்னா, மரத்திற்கு மரம் தாவுவேன், வாழைப்பழம் விரும்பி உண்பேன், நான் யார்? குரங்கு. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கரும்பே எனக்கு உணவாகும், கருமே எனது நிறமாகும், நான் யார்? யானை. அடுத்து முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. 1வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 1 கொக்கு இருந்தது குளக்கரையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே டேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேஸில் வந்து குளக்கரையில் கொக்கு 1 இருந்தது அப்படிங்கிறத எழுதிருங்க. அடுத்து 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, எண்ணியது சாப்பிட மீன்களை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேஸில் கீழே உள்ள டேஸில் மீன்களை சாப்பிட எண்ணியது அப்படின்ட்டு எழுதிருங்க. மீன்களை சாப்பிட எண்ணியது அப்படின்னு எழுதிருங்க. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, அனைத்தும் சென்றன விளையாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேஸில் கீழே உள்ள டேஸில் அனைத்தும் விளையாடச் சென்றன, அனைத்தும் விளையாடச் சென்றன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த உயிரினத்திற்கு என்ன பண்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் படங்கள் கொடுத்துருக்காங்க. உயிரினம், இந்த பக்கம் பார்த்தீங்களா பண்பு. பண்பு ஒவ்வொரு உயிருக்கும் என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாய் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றியுணர்வு. நாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றியுணர்வு. யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டமாக வாழும். யானை வந்து கூட்டமாக வாழும். எறும்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். அதாவது எறும்பு வந்து எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பாக இருக்கும். காகம் வந்து எப்படி இருக்கும்? ஒற்றுமையாக இருக்கும். காகம் வந்து ஒற்றுமையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழி விளையாட்டு. மொழி விளையாட்டில் வந்து ஒவ்வொரு எழுத்தாக சேர்ப்போமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாய் தாய்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் வாய்மை அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து வந்து 3வது பார்த்தீங்கன்னா தூண் தூண்டு அப்படின்னு எழுதிருங்க. 4 பார்த்தீங்கன்னா காசி காசினி அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து பெயர் எது செயல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பெயர், இந்த பக்கம் செயல், கீழே கோடு கொடுத்துருக்காங்க. எது பெயர் எது செயல் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கிற இதை வந்து இந்த கோடில் நம்ம கரெக்டாக எழுதணும்.
ஒன்று பார்த்தீங்கன்னா குதிரை வேகமாக ஓடியது. குதிரைங்கிறது பெயர். குதிரை வந்து பெயரில் எழுதிருங்க. ஓடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரையுடைய செயல் தான் அது. அது ஓடியது அப்படிங்கிறத செயலில் எழுதிருங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாடம் நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியருங்கிறது பெயர், நடத்தினார் அப்படிங்கிறது செயல். ஆசிரியர் பெயர், நடத்தினாருங்கிறது செயல். அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா குழந்தை சிரித்தது. குழந்தைங்கிறது பெயர். குழந்தைங்கிறது என்னது? பெயர். சிரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல். சிரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல். அவ்வளோதான் குட்டீஸ். காகமும் நாகமும் படத்திற்கான வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.